எட்டி என்ன சண்டைய போறிய? அம்மா இங்க பாரு, நேத்து பூரா இவ தான் டிவியை பார்த்துட்டு இருந்திருக்கா. இன்னைக்கு நான் பாக்குறேன்னா விட மாட்டேங்கிறா. ஏய் ஏய் எம்மா, நீ உடனே என்கிட்ட வராத. நேத்து லீவு நாள்ல அவளை யாரு காலேஜுக்கு போக சொன்னது? எம்மா, எனக்கு ப்ராஜெக்ட் வேலை இருக்கு. நான் அங்க போயிட்டு தான் பண்ண முடியும். வீட்டை உட்காந்தா எப்படி நான் பண்றது? அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? அவ காலேஜ் போனா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுல்ல. அதுக்காக நான் இன்னைக்கு டிவி பார்க்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். காலடி எங்கடி தூக்கி வச்சிருக்க? அம்மா, கால் வலிக்குதுமா. அதுக்கு அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி காலை மேல தூக்கி போட்டு உட்காந்துருப்பேன். அம்மா, முக்கில்லாதம்மா வலிக்குது. கீழே போடுடி காலை. போட்டுட்டேன், கையெடு. ஏட்டி இங்க பாருங்க, 2 பேரும் வேலை பார்க்காம வீட்டுக்குள்ளே எப்படி உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இப்போ நான் கிளம்பி வேலைக்கு. மதியம் சோறு வடிச்சுட்டே குழம்பு நீங்க தான் வச்சுக்கணும். ஏம்மா, என்னம்மா இப்படி பண்ற? குழம்பு வைக்காம ஏமா போற? ஆமாட்டி, உங்களுக்கு எல்லா வாய்க்கு வரிசையா வைக்கானே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டு போறேன். எனக்கு நேரம் இருக்குல்ல இங்க. ஏம்மா போ, நாங்க பாத்துக்கிறோம். சின்னவளுக்கு இருக்க அறிவு கூட பெரியவளுக்கு இல்ல. சரி, என்னன்னா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன். போ போ, மத்தியானம் குழம்பு சோறு எல்லாம் அவளே வச்சுக்கிடுவா. ஏன்டி, நீ காய்கறி